श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् రెండవది అధ్యాయం మొదల్ శ్లోకం. యుంజానం ప్రథమం మనః తత్వాయ సవితా ధియః అగ్నిర్జ్యోతిర్నిచాయ్య పృథివ్యా అద్యా భరత్. அரிசி பருப்பு இப்படிப்பட்ட ரெண்டு கன பதார்த்தங்கள் கலந்து போயிடுச்சுன்னா பிரிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை, பண்ணலாம். அதேபோல் ஒரு கன பதார்த்தம் இன்னொரு திரவ பதார்த்தம் கலந்தாச்சுன்னா அரிசியில தண்ணி பட்டிருக்கு போட்டிருக்கோம், அதையும் கூட கொஞ்சம் சிரமப்பட்டு இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு இல்லாம செய்யலாம். மேல ஜாஸ்தியா இருக்கிற தண்ணி கீழே கொட்டலாம், அதுக்கப்புறம் வடை கட்டலாம், அதுக்கப்புறம் துணி மேல போட்டு வெயில காய வைக்கலாம், அதுக்கப்புறம் தண்ணியில போயிடும். ஆனா ரெண்டு திரவ பதார்த்தம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரிக்கிறது முடியாது. எந்த ரெண்டு கன பதார்த்தம் ஆனாலும் சரி. ஆனா இப்போ டெக்னாலஜில ஏதோ மிஷன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அது விட்டுடுங்க. பொதுவா பார்த்தா ஜலத்திலேயோ பாலில் ஜலமோ எண்ணெய்க்குள்ள தண்ணியோ கிரோசினுக்குள்ள இப்படி ஏதாவது ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா திரவ பதார்த்தங்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், முடியாது. அதேபோல் தான் இந்த ஆத்மா அனாத்மா అనేది இந்த ரெண்டு திரவ பதார்த்தங்கள் சேர்ந்து இருக்கிறது போல். நல்லா கேக்குறது? ரெண்டு திரவ பதார்த்தங்கள் கலந்தது போல். அதனால இது பிரிக்கணும் சொல்லிட்டு முயற்சி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆனா அது ரெண்டு கலந்தே இருந்தா கூட ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டுகளைன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் அறிவு, அதுக்குதான் ஞானம், அதுக்குதான் சாஸ்திரம். புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். அந்த வகையில பல உபனிஷத்துகள் பல சாஸ்திர விசாரணை இதெல்லாம் கூட நமக்கு அந்த தெளிவு கொடுக்கும். ரெண்டு கலந்துதான் இருக்கு. ஆனா இதுல ரெண்டுமே சூட்சமா இருக்கு. அனாத்மா ஸ்தூலமா காணப்பட்டுட்டு இருந்தா கூட இது எது எடுத்து எங்க வைக்க முடியாது. எது எடுத்து எங்க வச்சாலும் இங்கில்லன்னு அங்க இருக்கும், அங்கில்லன்னு இங்க இருக்கும். இதோட தத்துவம் என்ன? அசல் இது ஒன்னும் தலைவால தெரியாம இருக்கு. வாழ்க்கையில அப்படிதானே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். என்ன நடக்கிறதுனே தெரியல, என்ன ஆக போறதுனே தெரியல. தெரியல இல்ல, அதனால சூக்ஷ்மம் தெரியாது. அதே போலதான் ஆத்மா கூட சூக்ஷ்மம், அதையும் இதே போலதான்
கண்ணுனால பார்க்கலாமா, மூக்குனால மணக்கலாமா, கை வச்சு தொடலாமான்னா அதிசூக்ஷ்மம் அதையும் பண்ண முடியாது. அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? காலையில எங்களை எல்லாரும் இங்க கூப்பிட்டுட்டு அது வேற ஞாயிறு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வீட்டுல எல்லாம் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் தெரியுமா? அதனால அம்மா என்ன பண்றது அப்போ? உனக்குதான் கஷ்டம் இருக்குல்ல, உனக்குதான் கஷ்டம் போகணும் துக்கம் போகணும் நீ நினைக்கிற. அதுக்குதான் நாங்க உச்சித்தமா புரியா சொல்யூஷன் கொடுக்கிறோம், மருந்து கொடுக்கிறோம். அமர அது கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் வந்து வாங்கிக்கணும் இல்லையா? ஏன்னா உனக்கு கஷ்டம் எல்லாம் போயிடும். என்ன கஷ்டம்? ஞாயிறுன்னு எல்லாருக்கும் லீவ், வீட்டுல இருந்து போட்டோம். அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இன்னும் தூங்கிட்டு. என்ன போச்சு இப்போ? இப்போதான் நிறைய சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குற ஏற்பாட்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் அதை விரும்புறாங்க. நான் சாயங்கால சமயத்துல எங்க பிளாட்ஸ்ல வாக்கிங் போனா அங்கதான் உள்ள செக்யூரிட்டி கேட்டு இந்த வெளியிலிருந்து வர வெண்டர்ஸ் எல்லாரும் அது வழியில தான் வரணும். இந்த கொஞ்ச நேரத்துல பார்ப்பேன் எல்லாம் பைக்ல வர இதெல்லாம் இவங்க எல்லாம் இதேதான் ஜொமேட்டோ, வேற என்னென்ன இருக்கு இன்னும் ஸ்விக்கி, இதேதான் வண்டி வந்துட்டே இருக்கு. ஞாயிறன் இல்லை, எல்லா நாளும் வருது. எல்லா நாளும் வாங்குறாங்கன்னு அப்புறம் சண்டே திரும்பி வீட்டில் ஸ்பெஷலா பண்ணுவான், ஸ்பெஷலா வாங்குவான். இப்படி போன் பண்ண அப்படி வந்துடும் 5 நிமிஷத்துல. விஷயம் என்னன்னா, இந்த ஞாயிறானாலும் சரி வந்து உட்கார்ந்து எப்படி இந்த வாழ்க்கையுடைய பிரச்சனை சால்வ் பண்ணணும். அதுக்காக என்ன சால்வ் பண்ணணும்? இந்த 2 திரவ பதார்த்தங்கள் அனாத்மா ஆத்மா மிக்ஸ் ஆயிருக்கு, இது எப்படி பிரிக்கிறது, என்ன பண்றதுன்னு கதை. ஒன்றும் பண்ண முடியாதது, பண்ண வேண்டியதில்லை. அது ரெண்டுமே ஒட்டுக்கல, அது பாட்டுக்கு அது காணப்படுறது, இது பாட்டுக்கு இது இருக்கு. இதுல ஏது சத்தியம் అనేది தெரியணும். ஏது சத்தியம் అనేది தெரியணும். பிரம்மம் நீதான் சத்தியம். சரி, இது சொல்றதுக்காக இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இந்த ரிஷி வந்து முதல் அத்தியாயத்துல எல்லா இன்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சத்தியம் என்ன ஆத்மா என்ன அதுக்காக தான் விசாரணை பண்றாங்க வேதவாதின அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ பிரயத்தனம் பண்ணணும். பிரயத்தனம் பண்ணாம இதுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணு இல்லைன்றீங்க. அப்புறம் பிரயத்தனம்னா இதான் இந்த புரிஞ்சுக்கிறது தான் பிரயத்தனம், கேட்கறது தான் பிரயத்தனம். அதுக்காக 2வது அத்தியாயத்திலும் சாதனா விஷயங்களை எல்லாத்தையும் சொல்ல விரும்பி கடந்த சத்சங்கத்தில் முதல் ஸ்லோகத்தில் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பதங்கள் கூட சேர்ந்து இருக்கனால அது அப்படியே நம்ம அர்த்தത്തിന് மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே போலாம்னு சொல்லியிருக்கேன். முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, நீ எங்க சரி பண்ணணும் இல்ல எங்க புரிஞ்சுக்கணும்? மனசுலதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? காதுனால கேட்டு மனசுல புரிஞ்சுக்கணும். கை புரிஞ்சுக்காது, இல்ல மூக்கு புரிஞ்சுக்காது, தலையில முடி புரிஞ்சுக்காது, மனசுதான் புரிஞ்சுக்கணும். அதனால முதல் மனசுன்னு கட்டுப்படுத்துன்னா அதுக்கு ஒரு நியமம் நிஷ்ட ஒரு கிரமசிக்ஷனலவே அதுக்கு சாஸ்திரம் கேட்கிற பழக்கப்படுத்து, சத்சங்கம் கேட்கணுமனே ஆசைன்னு உருவாக்குறதிலோ அப்படின்னு சொல்லி பிரதமம் யுஞ்சானஹா மனஹா. எதுக்குன்னா அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல மனசுன்னு எதுக்கு கட்டுப்படுத்தணும்? தத்துவத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்காக. மனசுலயே இன்னொரு பகுதி இருக்குன்னு நமக்கு தெரியும், இன்னொரு பாகம் ஹையர் மைண்ட் என்றும் புத்தி அறிவு. அறிவு అనేది இருக்கிறதுனாலதான் அப்பப்போ நம்ம செஞ்ச தவறுகளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம், இனிமே செய்யக்கூடாதுன்னு கூட நிர்ணயம் பண்ணிக்கிறோம்.
இப்போ நான் தெரிஞ்சுக்கினது இதெல்லாம் தவறு, இது தப்புன்னு சொல்லி இன்னொன்னு விதமா தெரிஞ்சுக்கணும்னு நம்மளே புரிஞ்சுக்கிறோம். அப்படி அந்த மாற்றம் தெரியறது வேற, தெரிஞ்சது கரெக்டா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு மாறுத்து. போயிட்டு இருக்கோம் ரோட்ல, சந்தேகம் வருது, வழி தெரியல, மேப் போட்டாலும் சந்தேகம் வரும், நிக்கணும், யாராவது கேட்கணும், இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிளியர் பண்ணி போகணும். அப்ப என்ன பண்றோம்? புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதுபோல்தான் தீயக புத்தினி உபயோகப்படுத்திட்டு இந்த அனாத்மல இருக்கிற அந்த பிரம்மமான ஆத்மனு நீதாதே, அதுன்னு அக்னில இருக்கிற ஜோதின்னு தெரிஞ்சுக்கினது போல் பூமியில இருக்கிற அந்த மனமனை சக்தி, ஒரு சக்தி இருக்கிற பார்த்து தேவதா, அதுபோல் இந்த மாதிரி கடையணும், நிச்சாயா விசாரணை பண்ணா போதும். வெளியில அரிசி இதெல்லாம் உதாரணம் சொல்லிட்டீங்களே, அங்க உட்காரணும், பிரிக்கணும், மிஷின் கொண்டு வரணும், அந்த மாதிரி இங்க எதுவும் பண்ண வேண்டாம். நீயே உனக்குள்ளேயே, உன்னாலேயே, உனக்காதனாலேயே, ஆனா சாஸ்திர சப்தங்கள்னு நீ உள்ள போக விடணும். அது மட்டும்தான் பண்ணணும், செய்யறது மட்டும்தான் பண்ணணும். அப்படி பண்ணணும். அப்படி பண்ணா தத்துவத்தை நீ தெரிஞ்சுவே அப்படின்னு இதோடைய அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் 2வது ஸ்லோகம் படிக்கிறோம். யுக்தேன மனசா வயம் தேவஸ்ய சவிதுஸ்ஸவே சுவர்கேயாய சக்தியா சுவர்கேயாய சக்தியா. என்ன அது அந்த ஸ்லோகம் பூர்ணமா இல்ல, அது அறக்குறையா இருக்கு. நம்ம பாடுறோம், பாடுனா அது கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுவீங்க, அதுக்காக இதை பாட வைக்கிறேன். ஆனா பாட சரி போயிடுச்சுக்கோ, அதே இன்னொரு வாட்டி சொல்லிட்டு சரி போச்சு. இப்போ இந்த 2வது மந்திரத்திலையும் என்ன சொல்றாருன்னா, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். முதல் ஸ்லோகத்திலையும் இனிமே வர 5-6 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த மெயினா நமக்கு அந்த புத்தியில ஒரு பிரகாசம், ஒரு தெளிவு, சரியா சிந்திக்கிற, சரியா புரிஞ்சுக்கிற ஒரு தெளிவு, பிரகாசத்துக்கு பேரு பிரகாசம். அதை நீ குறிக்கிறதுக்காக தான் வெளியில இருக்கிற சூரியனை காட்டி அடையாளமா இந்த சூரியன்ல பாரு எவ்வளவு பிரகாசம் இருக்கு, உலகம் மொத்தத்திനും பிரகாசிக்க செய்யற சக்தி இருக்குன்னா அது அந்த பொருள், அது என்னமோ அதே ஈஸ்வரன். அதனால அந்த தேவதை, சூரிய தேவதை எது உன்னை கண்ணுலையும் வேலை பண்றதோ அது நீ பிரார்த்திச்சுக்கணும். சொன்ன இல்லை, இதெல்லாம் பிரார்த்தனா ஸ்லோகங்கள் 7 வரைக்கும். பிரார்த்திச்சதுனால பிரசாதம் கிடைக்கும். என்ன பிரசாதம் வேணும் உனக்கு? வேணும் எல்லா கதை பிரசாதம் வேலை முடிஞ்சு போச்சு, எனக்கு இன்னைக்கோ நாளைக்கு முடிஞ்சு போயிடும் இல்லையா? இவ்வளவு நாள் மார்கழி மாதம் முடிச்ச பிரசாதம், அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டுல நம்மளே பண்ணிக்கிறோம் பிரசாதம் இல்லையா? குட். நமக்கு பிடிச்சது போல் நமக்கு வேணும். ஸோ அனாத்மாவா இருந்தா கூட இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சக்தி வேணும் எக்ஸ்ட்ரா இல்லையா? போஷண சக்தி, போஷிக்கிறவர் அவர் மரம் செடிகள் கொடிகள்னு போஷிக்கிறது இல்ல, அந்த அவர் கொடுத்த போஷணனால எனர்ஜியா புஷ்டி, அதுதான் நான் சாப்பிட்டு எனக்கு வருது. அது மட்டும் இல்ல, நேராக அவர் கொடுக்குறார், வெளிச்சம் கொடுத்து, சூடு கொடுத்து, சாப்பாட்டு மூலமா இதெல்லாம் கொடுத்துட்டு கூடவே உங்க புத்தினையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய சக்தி இருக்கு அந்த சவிதா தேவதைக்கு. அதனாலதான் சவிதான்னு வார்த்தை வந்துட்டு இருக்கு, அது மறக்க கூடாது.
இப்போ இங்க கூட பார்த்தீங்கன்னா சவிதுஹு இங்கே வந்துச்சு, முதல் ஸ்லோகத்திலையும் வந்துச்சு சவி. சரி, அர்த்தம் சொல்றேன் இதோடைய. யுக்தேன அనే வார்த்தை திரும்பி வந்துச்சு. அது யுஞ்சானம், யுக்தேன, யுக்தா, யோகா, இது எது சொன்னாலும் புரிஞ்சுக்கணும். மனசுனே இந்திரியங்களனே கட்டுப்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கணும். யோகா. அதனாலதான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு யோகா பத்தி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கேன். யோகா பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கேன். விஜயாம் இந்த பக்கம் வாங்கும். கிருஷ்ணவேணியம் இன்னும் கொஞ்சம் இப்படி வாங்க. தலைவேலி. அப்படின்னு சொல்லி யோகா பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கேன். நினைக்கிறேன் இன்ட்ரடக்ஷன்ல எல்லாமே ரீகேப் திரும்பி ஒரு வாட்டி மனனம் செஞ்சுக்கிட்டோம், ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இதுல பிரார்த்தனையா இருக்கிறதுனால எங்களுடைய மனசு நல்ல கட்டுப்பாட்டுல இருக்கட்டும் வேண்டிக்கிறோம். இருந்தபடியாக சவிதா தேவதை என்னை அனுகிரகம் பண்ணே. சவே என்ன பிரசாதம் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த அருள் கிருப அனுகிரகம் நமக்கு ஏற்படட்டும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, சுவர்காய அనే பதம் இருக்கு. அது அதோட தத்துவார்த்தம் நம்ம இங்க எடுத்துக்கணும். மோக்ஷாய. என்ன முதல் ஸ்லோகத்துல தத்வாயான்னு சொன்னதுனால இங்கேயும் மோக்ஷாயான்னு எடுத்துக்கணும். பட் அது நார்மலா டிக்ஷனரி மீனிங் பார்த்து வேற யாராவது புஸ்தகங்கள்ல சில இடத்துல ஏதுவாங்க ஸ்வர்க்கம் ஏதுவாங்க. ஸ்வர்க்கம் எதுக்கு நமக்கு? அங்க தத்வாயன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க ஸ்வர்க்கம்னு சொல்லுவாரு. ஆனா அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு மோட்ச பிராப்திக்காக. சரி, அவர் பிரசாதம் கொடுக்கணும், நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ கேட்கிறோம். நானும் முயற்சி பண்ணணும் இல்லையா? நான் கேட்கணும், நிறுத்தக்கூடாது. அப்புறம் சத்சங்கம் கேட்டுட்டே இருக்கணும். அவன் அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கணும், இங்க சத்சங்கம் கேட்கணும். அப்ப அனுகிரகம் பண்ணுவன்னு கேட்கணும், இங்க சத்சங்கம் கேட்கணும். ஸோ என்னுடைய எஃபர்ட் இருக்கணும். இந்த ஸ்லோகத்துல ரெண்டுமே. எனக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும், நானும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மனசு வச்சு நம்மளுடைய சக்திக்கு தகுந்த போல் அந்த பரமாத்ம ஞானம் பிரம்ம தத்துவத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அடையிறதுன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு ஞானம் வேணும். அதுக்கு எனக்கு குருவோட உபதேசம் வேணும். அது நானும் மோட்சம் அடைவேன், எனக்கு விடுதலை. இதுதான் அர்த்தம் இந்த ஸ்லோகத்துடைய. அதனால பதம் பார்த்து கவலைப்பட வேண்டாம். அடுத்தது 3வது. சார், மேல முதல் ஸ்லோகத்துல சொன்னது போல இங்கேயும் அப்படிதான் சொல்லிட்டீங்க, அங்க சவிதா இங்க சவிதான்னு. ஆனா இங்க என்ன சொன்னோம்? பிரயத்தனம் அనే விஷயம் முக்கியம். பிரசாதம் பிரயத்தனம், டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். சொல்லுங்க, நானும் முன்னாடி இன்ஜினா இருந்து பிரயத்தனம் பண்ணிட்டே இருப்பேன், பின்னாடி இன்ஜினா இருந்து ஈஸ்வரன் சகல பிரகிருதி தேவதைகள் எல்லாரும் எனக்கு அனுகிரகம் பண்ணு, அந்த மாதிரி. அடுத்தது 3வது ஸ்லோகம். யுக்தாய மனசா தேவான் சுவரியதோ தியா திவம் ப்ருஹஜ்ஜோதிः கரிஷ்யதः சவிதா பிரசுவாதி தான். இந்த ஃபேன் ஸ்பீடு வைங்க.
பாருங்க, இங்கேயும் திரும்பி யுக்தாய அப்படின்னா என்ன, நானும் சரியான விதத்துல என்ன வாழ்க்கையுடைய முறை, என்னோட சிந்தன விதானம், இது எல்லாத்தையும் நானும் சரி பண்ணி கரெக்டா வச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ஸ் மெயின். பிரயத்தனந்த யுஞ்சானம் யுக்த யுஞ்சேத, இது எல்லாமே அவர் ஹியூமன். நான் என்னோட பிரயத்தனம். ஒரு க்ஷணம், ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்படி நடத்துக்கணும் அப்படி நடத்துவேன், எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படி உபயோகப்படுத்துவேன். அதனால எனக்கு இந்த ஜன்மத்திலேயே எனக்கு மோட்சம் வேணும் இப்போ. அதனால நான் தாமதமா இருக்க மாட்டேன், அசால்ட்டா இருக்க மாட்டேன். நான் ஒரு நிச்சயத்துக்காக தான் இது. அப்ப எவ்வளவு முக்கியம் அது பாருங்க. அதனாலதான் சொன்ன, நாம நிர்ணயம் பண்ணி நான் கேட்கலன்னு கடவுள் எதுவுமே கொடுக்க மாட்டார். ஆனா நாம எல்லாரும் லோக விஷயங்களை கேட்கறதுல கட்டிக்காரர்கள் தான் நம்ம எல்லாரும். அதெல்லாம் நிறைய கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் ஏன்பா அது இதெல்லாம் கேட்கறேன், என்ன கேட்டாச்சுன்னா நானே உனக்கு சேர்ந்தனவன் ஆயிடுவேன். அப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் உனக்கு சேர்ந்தது தானே, நீ அல்பத்தினு போய் கேட்கற, அல்பத்தினையும் போய் கேட்கற. அப்படி பக்தியில ஒரு படி மேல வந்தப்போ நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. கீதையிலாவது, நாரத பக்தி சூத்திரத்திலாவது, எந்த உபனிஷத்தாவது. சரி, ஒரு அளவுக்கு சில நாள் சில வருடங்களுக்கு கேட்டுட்டாய், நிறைய கேட்டாச்சு, நிறைய வாழ்க்கையில ஒரு பாதி முக்கால் பாகம் முடிஞ்சு போச்சு. இப்பாவது நான் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு சத்தியம் மட்டும்தான் வேணும். சத்தியம்னா சத்யநாராயண தான் வேணும். சத்யநாராயணன்னா அவரேதான் பிரத்யக்ஷ சூரிய நாராயண. அவன் மூலமா வச்சுக்கிட்டு நான் ஓகே, பிரத்யக்ஷ தெய்வம் சூரியநாராயண. அதனால எனக்கு சத்ய நாராயணன்னு காட்டி அதுதான் கேட்கணும். இப்படி மனசா பாருங்க, மறுபடியும் மனசு புத்தி இது ரெண்டுத்தினையும் இல்ல, இந்திரியங்கள் கூட வரும். அப்புறம் இதோட சாராம்சம் சொல்றேன். நல்ல கவனமான மனசு, இது சொல்லிட்டு இருக்க அடிக்கடிக்கு நான் கவனமா இருக்கிறது. அசால்ட்டா இருக்கக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது, எந்த விஷயத்துல ஏமாந்து போகக்கூடாது, யாரு மூலமா எந்த வஸ்துனாலையும் நம்முடைய லட்சியம் மறக்க கூடாது. நேற்று பகவத்கீதை 9வது அத்தியாயம் கன்க்ளூட் ஆகும்போது சொன்ன ஒரு 5 பாயிண்ட் ப்ராஜெக்ட்ல பகவான் என்ன சொல்றாருன்னா, முதல்ல என்ன லட்சியமா வச்சுக்கோ, என்னதான் கம்யமா வச்சுக்கோ, கோல். அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டா போகாது, மறக்காம இரு. ஓகே, மறக்கல, ஆனா பிரயத்தனம் பண்ணிட்டே இரு. உன்னுடைய பக்தி என மேல வளர்ந்துட்டே இருக்கணும். 24 மணி நேரம் பக்தி பண்ண முடியுமான்னா பண்ண முடியும்ன்றாரு அவரு. எல்லா கர்மங்களும் எனக்கு அர்ப்பணம் செஞ்சு எனக்காக சேரனேதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நடுவுல எது சாதிச்சானோ எது சாதிக்கலைன்னானோ, என்ன அடைஞ்சானோ என்ன அடையலைன்னானோ, எல்லாத்துக்கும் நீ நீ பண்ற இது நடந்துச்சு, இதனால பண்ண முடியல எது நினைச்சுக்காத. என் மேல எல்லாம் ஆதாரப்பட்டிருந்து எனக்கு சரண்டர் ஆயிடு, நமஸ்குருன்றாரு. மத்பராயணா மன்மனஹ மத் பக்தஹ மஜ்ஜாதி மாம் நமஸ்குரு. அழகான உபதேசம். அதேதான் இங்க இப்போ கீதையில பார்த்தோம்னா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். யோகாக்கு 2 அர்த்தம் கொடுத்து பகவான் 2வது அத்தியாயத்துல பேசுறாரு. ஒண்ணு யோகான்னா என்ன தெரியுமா? சமத்துவம் யோகா అని சொல்லப்படுறது அர்ஜுனா. சமத்துவம் எல்லா சமயத்துல எல்லா
అనుభవங்களுக்கு నడులను మనసుని సమமா பேலன்ஸ் நிலையில வச்சுக்கிறதுக்கு படகு அது யோகா. ரெண்டாவது நல்ல விதத்துல உன்னுடைய கர்மனை நீ கர்மயோகமா பண்ண படகு யோக கர்மசு கௌசலம். கௌசலம்னா ரொம்ப திறமையா நீ உன்னுடைய கர்மங்களை பண்ணா அது யோகா. योगस्थः कुरु कर्माणि संगं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्यो समो भूत्वा समत्वं योग उच्यते. அதே விஷயம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இங்க மனோ இந்திரியாதி நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்லோகம் பார்க்காதுங்கோ. டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சான்ஸ்கிரிட் ஹியர் எனிதிங். ஒன்றும் பண்ணாது. மனசு இந்திரியங்கள் இது எல்லாத்திலையும் கரணங்கள் என்ற கரணம்னா பரிகரம், பொருள்னு சொல்லாம தெரியல. கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, கை எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வாய் பேசுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் மறுபடியும் சமயக் தர்சனம் பண்ணி, சமயக் தர்சனத்தினால சரியா புரிஞ்சுக்கிட்டு நானும் பிரம்மம் தவிர இன்னொன்னு சத்தியமானது ஒன்றும் கிடையாது. அது ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. அதுக்கு எந்த ஒரு வேற ப்ரூஃப், ஓகே, அடையாள அட்டை கொண்டு வாங்க அப்படி எல்லாம் தேவையில்லை. அந்த சைத்தன்யமா இருக்கிற ஒரு வார்த்தை முக்கியமானது புருஹத் ஜோதிகனே வார்த்தை இருக்கு. அர்த்தம்னா பெரிய விளக்கு. அண்ணாமலை தீபம் அன்னைக்கு மலை மேல பெரிய, அது அங்க ஏத்திட்ட இத்தனை பேருக்கு காணப்பட்டதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெருசா பண்ணிருக்கணும். அதே போல நாளானைக்கு அங்க ஐயப்ப சபரிமலை மேல ஏத்துவாங்க. அது எவ்வளவு ஹைட்லயோ என்னமோ வச்சு எவ்வளவு எண்ணெய் கட்டி எது பண்ண பாக்குறது. அப்படியா புருஹத் ஜோதி என்ன இங்கன்னா பிரம்மனுக்கு இன்னொரு பேர் புருஹத் ஜோதி, பிரம்ம சைத்தன்யம். ஏன்னா చైతన్యతని புத்தினி வேற விதமா வெளிச்சம் எக்ஸாம்பிள் சொல்லிதான் சைத்தன்யம் பிரகாசம் இதுதான் சொல்லணும். ஏன்னா அது பிரகாசிக்கிறதே, என்னோட புத்தியும் பிரகாசிக்க செய்யறது. இங்க கிளிப் இருக்கே, புத்தி தெரிஞ்சுக்கிச்சு, புத்தி பிரகாசிக்க செய்யுது. ஆனா புத்தினி யாரு பிரகாசிக்க செய்யறான்? பிரம்ம சைத்தன்யம் பிரகாசிக்க செய்யறதுனால பிருஹத் ஜோதிஹி. இதே வார்த்தைக்கு பதிலா தைத்திரிய உபனிஷத்துல சுவர்ண ஜோதிஹி అని ஒரு இடத்துல வரும். எதுக்கு சுவர்ணம்னு சொல்லணும்? சுவர்ணம் தங்கம், அது பளபளன்னு நல்ல காந்திவந்தமா இருக்கிறதுனால விளக்குடைய வர்ணமோ தங்கம் வர்ணம் போல்தான் இருக்கும். சூரியன் நல்லா பளபளன்னு இருக்கும்போது தங்கம் போல்தான் இருக்கு. அதனால சுவர்ண ஜோதி, இங்க பிரம்ம ஜோதி. அது என்னோட புத்தினி பிரகாசிக்க செய்யட்டும். பாருங்க, திரும்பி 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 அதே சொல்றாரு. வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கின்றது, சரியா? ஏன்னா எனக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க தமிழ்ல? உபகரணம். குட், கரெக்ட் தான். அது எல்லா பாஷையில இருக்கு. உபகரணம், சாதனம். புத்தி இருக்கு, மனசு இருக்கு, அப்புறம் இந்திரியங்கள் இருக்கு. அதனால அது சரியான விதத்துல உபயோகப்படுத்திக்கணும். எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதனால இந்த ஒரு விஷயம் மறுபடியும் அதே சொல்றாரு. ஆனா நடுவுல வார்த்தைகள் வேற இருக்கு. நடுவுல ஒரு சூரியனை வச்சுக்கிட்டோம். அதே பிரம்மத்தின் தான் காட்டுறது, குறிக்கிறது. அந்த பிரம்ம பிரகாசம் நான் தான். ஆனா பிரகாசிக்கலையே, நடுவுல என்னமோ இன்னொரு தடமா இருட்டா இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு. அதெல்லாம் போகும், நீ இப்படி எல்லாம் பிரயத்தனம் பண்ணு, போயிடும், சரியா? அப்படின்னு சொல்லி பிரசுவாதி தானன்னு ஒரு பதம். அந்த சவிதா தேவதா, சவிதா பிரசுவாந்தான். தானன்னு இந்த என்னோட புத்தி, என்னோட மனசு, என்னோட இந்திரியங்கள் எல்லாத்தையும் அந்த சவிதா சூரிய தேவதா
அந்த சத்தியம் சத்தியம் நானே தான். அது எனக்கு தெரியற போல் நான் அது உணர்றது போல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி 3வது மந்திரம். 4வது மந்திரம் அடுத்தது. युञ्जते मन उत युञ्जते धियः विप्रा विप्रस्य बृहतो विपश्चितः विहोत्रा दधे वयुना विदेक इन्मही देवस्य सवितुः परिष्टुतिः. இதையும் சாராம்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சூரியன் பத்தி நிறைய கதைகள் இருக்க புராணத்துல எல்லா இடத்துலயும் பெருமையா. ஒரு காலத்துல நம்ம ரிஷிகள் இவங்க எல்லாரும் கூட இங்கும் இவர் அதேதான் சொல்ல போறாரு. இயற்கை நீ பார்க்கறிய பாத்தியா, அதுதான் தெய்வமே. நேற்று கீதையில கூட இந்த பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு நினைக்கிறேன். எவ்வளவு சுலபம் பாரு. 5 மணி நேரமா, ஐயோ ஒரு நாள்ல அரை நாள்ல அந்த ஸ்ரீரங்கம் போகணும் சார், காலையில போன சாயங்காலம் வரைக்கும் கியூல நின்றுட்டா அப்புறம்தான் உள்ள விட்டுட்டாங்க, தர்ஷனம் கிடைச்சது. கிருஷ்ணர் சொல்றாரு, நாரதர் சொல்றாரு பக்தி சாஸ்திரத்துல, எதுக்கப்போ அவ்வளவு ஆயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி எல்லாம், சரி உனக்கு நல்லா இருக்கு சார், டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க போன நிறைய புது புது ஆளுங்கள்லாம் பார்த்தேன், ரோடு மேல உட்காந்து எதுவும் சாப்பிட்டுட்டா சாப்பாட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடக்கும், நல்லா இருக்கும். ஆனா உன்னோட மனசு எங்க இருக்கு? என்ன அடைஞ்ச நீ? என்ன ஆயிடுச்சு? என்ன மாற்றம் வந்துச்சு? அங்கேயும் போனதுக்கு அப்புறம் எல்லாம் மனசு குழப்பிட்டே இருக்கா? குழம்பிட்டியா? அப்புறம் கோச்சுக்கிட்டியா? என்ன உபவாசம் வேற இருந்திருப்பாய், 5-6 மணி நேரம் 10 மணி நேரம் கியூல நிக்க வைப்பாங்க, வெயில் ஆயிருக்கலாம், ரோடு மேல உட்காரணும், எப்படி இருக்கு உன மனசு? அப்ப எல்லாம் அது கவனிச்சியோ? மனசு உள்ள இருக்கிற அந்த பெரிய பெருமாள் அவர் மேல இருக்க, அவர்கிட்ட போற வரைக்குமாவது அவர் மேல இருக்க, அவனே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கேட்டுக்கோ, உனக்கே தெரியும் என்ன கதைன்னு. நாங்க என்ன சொல்றவன்னா, ஃப்ரீ தர்ஷனம் 24/7. ஆகாயத்தை நிற்பாரு, ஒரு மரத்தை நிற்பாரு ஈஸ்வரன், மரம் மனுஷன் நிற்பாரு. மனுஷன் பார்த்த ஈஸ்வரா தெரியல சார், நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. அந்த ரோடு முனையில இருக்கிற அந்த மரத்துக்கு மட்டும் நல்ல குங்கும பூசி பொட்டு வச்சு, மஞ்சள் பூசி பொட்டு குங்குமம் பொட்டு வச்சு, அதுக்கு அது கட்டி இது கட்டி அதெல்லாம் பண்ணுவேன். வேப்ப மரத்துக்கு மனுஷன் போற அசடை, மரம் பண்றோம் இல்லையா? அப்படி சரி, மனுஷன்ல தெய்வத்தின்னு பார்க்க முடியுதுன்னு விட்டுடு, பரவாயில்ல. மரம் பெருசா எடுத்துக்கோ, பெரிய மரம் எடுத்துக்கோ, இல்ல ஆகாயம், பெரிய மலை, கடல், பெருசா இருக்க, யாரும் ஒண்ணு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஜரகண்டி இவ்வளவு நேரம் நிந்தனதுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படி இப்படி பாக்கிறதுக்குள்ள தள்ளி, அவ்வளவுதான் கோபமா வரும். அந்த தள்ளுறவங்க அப்ப நல்லா கை பிடிச்சுக்குவாங்க, ஏன்னா நகர மாட்டானே ஒண்ணு. அங்க பார்த்த கூட்டம் அவளை நிக்கிறது, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ற, இயற்கை என்ன இது பாக்குற நீ? இதை கடவுளை தான் பார்த்துட்டு இருக்க. இது எவ்வளவு சுலபமா இருக்கு, எவ்வளவு நிம்மதியா இருக்கு, செலவு கிடையாது, ஆயாசம் கிடையாது, ஜரகண்டி கிடையாது, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க யாரு. நான் சும்மா சொல்லல, ஜோக்கு. போறதுன்னா போயிட்டு வாங்க, போலாம் பரவாயில்ல, போற தப்புன்னு சொல்லல. அதுக்கப்புறம்
அதனால பிரதி க்ஷணம் நீ கடவுளை பார்த்துட்டே இருக்கிற, பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்குங்க. ஆனா நாம் பார்க்கறதெல்லாம் கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா உன் தோற்றம் అని உணர்ந்தப்போ. அதனால இந்த ஸ்லோகத்துல அதனால சூரியனை பத்தி ஏதாவது ஒன்று ரெண்டு பிரார்த்தனை சின்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு உபனிஷத்துலன்னே 2 படிச்சோம் நம்ம. ஒன்று சூரிய நமஸ்காரம் சொல்லி தரும்போது ஒரு மந்திரம் சொல்லுவோம். அது உபனிஷத்துல வருதா? சிம்பிளா சொல்லணும், சூரிய காயத்ரி, ஓம் பூர்புவஸ்வ அந்த காயத்ரி இருக்கட்டும். அது பண்ணணுமா பண்ணக்கூடாதா, எப்போ பண்ணணும், உட்கார்ந்து பண்ணணுமா நிந்தி பண்ணணும், இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அர்த்தத்தின்னு புரிஞ்சுக்கிட்டு பக்தியோட ஸ்ரத்தையோட பண்ணா அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லைன்னு எப்போ, வாட் இஸ் த கிளாஸ்? நிஷ்காமமா நீ எப்போ பக்தி பண்றையோ, நோ ரிஸ்ட்ரிக்ஷன், இந்த ரூல் நீ புரிஞ்சுக்குங்க. நீ ஏதாவது ஆசிச்சு பண்றன்னா 110 ரூல்ஸ் சாஸ்திரமே. 110 ரூல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சார், எனக்கு அது வேணும், சரி பண்ணு. ஆனா ஜாகிரதை இருக்கு, ப்ரிகாஷன்ஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொன்னபடி ஒழுங்கா பண்ணலன்னா உனக்கு பலன் கிடைக்காது. இல்லை நீ அறக்குறையா பண்ணா பலம் அறக்குறையா வரும். அது மட்டும் இல்லை, இன்னும் பாரு, சில வாட்டி நீ தப்பா ஏதாவது பண்ணா பலம் வரல பரவாயில்ல, கட்ட பலம் வரும். அப்போ பயந்துருவே. எல்லாம் சொல்லி வச்சிருக்க, நீ உன் இஷ்டம், நீ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், நீ பண்ணிக்கோ. அதனால ஆதித்யாய வித்மஹே சஹஸ்ர கிரணாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். பூத்புவஸ் அதோடைய அர்த்தமே இதுங்கட, தியோ பிரச்சோதயாத். இல்லை ஈஷாவாஸ்ய உபனிஷத்தோட பிரேயர் நம்ம இது சூரிய நமஸ்கார மந்திரம் கேம்ப்ல யோகால சொல்றோமே, ஹிரண்மயேன பாத்திரேண சத்யஸ்யாபி ஹிதம் முகம் தத்துவம் பூஷண்ண பாவருணோ சத்ய தர்மாய திருஷ்டயே. அது அர்த்தம் சொல்லியிருக்கோம். அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு, சம்ஸ்கிருதம் தெரியலன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க சொல்லு. இன்னும் எத்தனையோ சூரிய அஷ்டகம் இருக்கு. இந்த ஆதித்ய ஹிருதயம் ரொம்ப சிறந்தது, அது அப்படியெல்லாம் சொல்லப்படுறது. ஆனா அதுல கூட சிலது கேட்கிறோம், சிலது கேட்கறது இருக்கு. அதுல அது கேட்காம அவன் மட்டும் பாராட்டுறது மட்டும் செஞ்சா பண்ணு. சூரிய அஷ்டகம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. சரி, இப்போ இதோடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு விஷயத்தினை வஸ்துன்னு நீங்க விரும்பணும்னு சொன்னா அதோட பெருமை உனக்கு தெரியணும் இல்லையா? இப்ப ஒருத்தனை அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவான், இது இவ்வளவு சிறந்து தெரியுமா, இது இவ்வளவு நல்லது தெரியுமா, இது இவ்வளவு நாள் கேரண்டி இருக்கு தெரியுமா, 10 வருஷம் கேரண்டி, அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தானே கேட்டு அது நமக்கு வாங்கணும் ஆசை வருது. கரெக்டா? அதே போல் இப்போ முதல்ல இந்த பிரம்மன் பிரம்மன் சொல்றாங்க, அதோட பெருமை உனக்கு தெரியலன்னா, இல்ல கடவுளுடைய பெருமை தெரிஞ்சிச்சுன்னா கடவுள்னு கேட்பியா இல்ல வேற ஏதாவது கேட்பியா? ஆனா நீ என்ன பண்ற, ஏமாத்துற, பக்தி பேர் சொல்லிட்டு வேற ஏதேதோ கேட்கறே. இன்னும் அவர் தான் கொடுக்கறதுக்கு இருக்காரே, இப்படி நின்றுட்டு இருக்காருல்ல அப்படி. ஆனா அவரு பெருமை தெரியல. அவனுக்கு பெருமை தெரிஞ்சிச்சுன்னா பெருமாளுன்னு கேட்பியா இல்லைன்னா பொட்லங்கா கேட்பியா? யோசிக்கணும். இதை இந்த திங்கிங்கே பண்ண மாட்டான் மனுஷன். ஏன்னா சத்சங்கத்துக்கு வரல, அவ்வளவுதான். சார் காலேஜுக்கு போனா சார், சும்மா பிஹெச்டி சார் ஓய்யா, சத்சங்கத்துக்கு வந்தானான்னு கேட்கிறேன். வரலன்னு இந்த திங்கிங் வரவே வராது. நம்மளுக்கு நம்மே ப்ரூஃப். நம்ம எல்லாம் என்னென்ன முடிச்சுட்டு வாழ்க்கையில ஒரு ஏஜுக்கு ஒரு இதுக்கு வந்துட்டோம் இல்ல,
இப்போ நம்ம எடை போட்டு பார்த்துக்கணும் நம்ம என்னன்னு. அதனால க்ளோரி முதல்ல அது பாராட்டணும், அதோட பெருமை தெரியணும். அதனாலதான் நிறைய இடத்துல முதல் கிருஷ்ணர் கூட கீதையில குளோரிஃபை பண்ணுவார். இப்போ இந்த 9வது அத்தியாயம் அதுக்கு அவரே நல்ல டைட்டில் கொடுத்து, அர்ஜுனா நான் பேச போறது கொஞ்ச நேரம் அடுத்த நேரம், இது வந்து கிரேட்டஸ்ட் அண்ட் ரேரஸ்ட் இந்த டீச்சிங் படிப்பு ரொம்ப சிறந்தது, ரொம்ப எல்லாரும் கிடைக்காது, சீட்டே கிடைக்காது, ஐஐடில சீட்டு கிடைக்காது. அதனாலதான் ராஜவித்யா ராஜகுஷ யோகம் అని அவரே ஆரம்பிச்சதுனால அந்த அத்தியாயத்துக்கு அந்த பேரு. இன்னும் சொல்லுவார், அவரே பெருமை சொல்லுவார். பவித்திரம் தெரியுமா? பவித்ரானாம் பவித்திரம் பாவனானாஞ்ச பாவனம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதே தானே சொல்றோம், இதே வார்த்தைகள் தான் அங்க வருது. அதனால பெருமை தெரியணும். எதுக்குன்னா அப்ப இன்ட்ரெஸ்ட் வரும், வாங்கணும் అని இன்ட்ரெஸ்ட் வரும், அடியணும் అని இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ ஒரு வாட்டி அந்த மகாத்மியம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அது நமக்கு வேணுமனு ஆசைப்படுவோம், அப்போ அதுக்காக முயற்சி பண்ணுவோம். அப்படி முயற்சி பண்ற அந்த மனிதன் அவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாருங்க, விப்ராக. டிக்ஷனரி மீனிங் விப்ரான்னா பிராமணன். என்ன முதல்ல ஆரம்பத்துல அவங்க எல்லாரும் கூடி வேதவாதினா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்கனால அவங்கள பத்தி சொல்றாரா? இல்ல யாரெல்லாம் இப்படி இன்னொரு வார்த்தை இருக்கு விபஷ்சிதாக அப்படின்னா நல்ல விவேகம் வந்துச்சு அவங்களுக்கு, நல்லா பார்த்தாங்க எது பெருமை இருக்கிறது, எது அல்பமானது பார்த்தாங்க, தெரிஞ்சிச்சு. காய்கறி வாங்கும்போது பாக்குறது இல்லை, பாரு கட்டி போச்சு படிச்சு விஷயம் நல்லா இருக்கு தெரியுது. எல்லாத்திலும் டிஸ்கிரிமினேட் பண்றோம். வாழ்க்கையில நமக்கு முன்னாடி கடவுள் அண்ட் உலகம் ரெண்டு இருக்கு. உலகத்தை கடவுளா பாக்குறதுன்னு பாரு, இல்ல உலகம் போய் மாயான்னு உலகத்தின் கடவுளா பார்த்தாருன்னா பக்தி. உலகம் போய் மாயான்னு சொன்னா அது விட்டுடும், கடவுள் பிடிச்சுக்கோ ஞானம். எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான். எல்லாத்திலும் அரிசி பல 10 வெரைட்டி அரிசி இருக்கு சார், அதெல்லாம் பாக்குறேன். கடைக்கு போன எல்லாம் பாக்குறேன், எது நல்லது, எது மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பாக்குறேன். இங்க சாஸ்வதமான பலம் எங்க வருது, எது கொடுக்கும், அது தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதையும் தெரியாம இருக்கிற மத்து புத்தி புத்தி கட்டு, இது தெரியலையா உனக்கு? அதனால விப்ராகன்னா நம்ம எல்லோரும் விவேகம் இருக்கிறவங்க, நல்ல விதமா சிந்திச்சவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பரமாத்மாவுடைய பெருமை தெரிஞ்சிச்சு சார் எனக்கு. என்ன அவருடைய பெருமைன்னு 2 வார்த்தை சொல்றாரு அங்க. அவர் சர்வக்னன், சர்வவியாபி, சர்வசக்திமான். நான் சொல்ற எல்லா வார்த்தை அங்க இருக்காது, அங்க இருக்கிறது டிரான்ஸ்லேட் பண்ணி வேற விதமா சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஸ்வயம் ஜோதி, இதெல்லாம் அவருடைய பெருமை. சரியா? அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த விதமா இப்படி தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் செல்ல விபஷ்சிதாக விப்ராக. இந்த ஸ்லோகத்துல இன்னொரு வார்த்தை என்னன்னா விப்ராக விப்ரஸ்ய. அந்த ஒரு விப்ரானேது இந்த விவேகம் இருக்கிற இந்த மனுஷன், இந்த சாதகன். விப்ரஸ்யன்னா அந்த பிரம்மம். அதனால பிரம்மம்னு ஆசிக்கணும், பகவானு தான் வேண்டிக்கணும், பகவான் தான் எனக்கு வேணும்னு சொல்லணும்னா நீ அந்த அளவுக்கு சுத்தமான மனசோட
சுத்தமான மனுஷனா இருந்திருக்கணும். இல்லைன்னு எப்படி சூஸ் பண்ணுவேன்? இல்லைன்னு நீ அது தேர்ந்தெடுத்துக்க முடியாது பகவான். Unless you are a best and rarest person in your thinking and understanding and discrimination, you cannot choose the highest, the Paramatma or the Brahman. English powerful ஆயிருக்குல்ல கொஞ்சம். அவங்களது மகாத்மான்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க? அது தெரிஞ்சுக்கணும், அது எனக்கு வேணும், அது தெரியணும்னு சொல்லி அதுக்கு வேண்டிய சாதனை என்ன பண்ணணும்? சாதனை எது வச்சு பண்ணுவேன்? புத்தி மனசு, அதேதான் கதை. அந்த புத்தி மனசுன்னு நிகிரகம் பண்ணி இந்திரியங்களே காரண தியான முதலான சாதனை எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஓ, அவங்க யாரும் பண்ணுவாங்கல்ல, பண்ணணும், நம்ம பண்ணணும். நமக்கு பொறுத்த வரைக்கும் தாரண தியான சமாதின்னா சிரவண மனன நிதித்தியாசனம். சிரவண மனன நிதித்தியாசனம் கேட்கணும், போய் கேட்டதே ரிகலெக்ட் பண்ணிக்கணும், அப்படி உட்கார்ந்து சிந்தனை. அதான் தியானம். நமக்கு வேற எதெல்லாம் யார் யார் என்னமோ பண்றாங்கன்னு அதுல போய் மாட்டிக்கூடாது, தேவையில்லை நமக்கு. அது அங்க ஒன்றும் நடக்காது. கேட்ட விஷயத்தினை அசைப்போட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படியே உன்னோட அனுபூதி கொண்டு வந்துக்கோ. அது இந்த மாதிரி பண்ணுவாங்க. விததே அப்படின்னா they undergo this kind of process அப்படின்னு சொல்லி இது எல்லாமே மறுபடியும் இங்க வேண்டிக்கிறோம். அந்த கடவுள், அந்த சூரிய பகவான், அவர் எனக்கு இதெல்லாம் கொடுக்கட்டும், இந்த சக்தி கொடுக்கட்டும். என்ன சக்தி வேணும்? அன்னைக்கு சொன்ன 4Dன்னு சொல்லி அது சாதன சஷ்ட சம்பத்து, இங்கேயும் சேர்த்துக்கலாம். விவேக வைராக்கிய சமாதி சக்த சம்பத்தி முமுட்சுத்துவம், அது எல்லாமே எனக்கு வேணும். அதனால இந்த சாதனைகளாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு தர்மம், இது நல்லது, இதெல்லாம் யாரோ கொடுக்கல. இப்போ குழந்தை கேட்கும் அம்மா கிட்ட, ஏன் நீ சொன்ன நான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். அப்பா கிட்ட, அப்பா சொன்ன நீ எதுவும் சொல்லு, நீ சொன்ன நான் என்ன பண்ணணும், பண்ண மாட்டேன். என்ன சொல்லணும்னு அந்த குழந்தைக்கு அம்மா அப்பாவோ குருவோ டீச்சர், அப்பா இது அம்மா கொடுக்கல, அப்பா கொடுக்கல, குருவான நானும் கொடுக்கல, சாஸ்தான ஐயப்ப கொடுத்தார். இதவர் சார் மாதிரி நடுவில் அவர்னையும் கொண்டு வரீங்கன்னா நாளானிக்கு வரப்போறது இல்லை. அதனாலதான் நேற்று நைட் அவர்னு போட்டோம் படத்துல போட்டோம். எந்த தியேட்டர்ல சார்? ஹரிவராசனம் விஸ்வமோகனம். சுவாமி ஐயப்பன் சனாதன தர்மத்தினை உபதேசிக்கிற சாஸ்தா. சாஸ்தா மீன்ஸ் குரு. அவர் பத்தி நிறைய இருக்கு, 1-2 கருத்து சொல்லுவேன், அப்புறம் நாளைக்கும் சொல்லுவேன். சனாதன தர்மம் மட்டுமா? ஆமா, முதல் பேசிக் அதுதான். அதனால இப்படி பண்ணும், இப்படி இருக்கணும், இதுதான் நல்லதானே சொல்லி யாரோ சொல்லல, கடவுளே சொல்லியிருக்காரு. அப்படி குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா. அதனால இது அப்பாக்காக அம்மாக்காக பண்ணல, உனக்காக தான் இது கடவுளை இப்படி வச்சிருக்காரு எல்லாரும். அதுதான் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்துல யாரோ லோக்கல்லி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்காரு. அதனால நம்ம சனாதன தர்மத்தின்னு யாரோ இவங்க சொல்லி கொடுத்தாங்க, இவங்க ஏறி வச்சுட்டாங்க, நம்மளே கோ டு த சோர்ஸ் ஆஃப் தி போன வேதம். அப்படி அடுத்ததாக 5வது ஸ்லோகம். யுஜேவாம் பிரம்ம பூர்வம் நமஹ அபிர்விலோக ஏது பத்யேவ சூரேஹ
शृण्वन्तु विश्वे अमृतस्य पुत्राः आये धामानि दिव्यानि तत्सुः तत्सुः ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். முக்கியமா அந்த 2வது வரி. இங்க அப்படிப்பட்ட அந்த ரிஷி, அந்த மகாத்மா, அந்த ஞானி இங்க நடுல, சரி மேல சொன்னவங்களே அவன் இப்படி ஞானம் அடைஞ்சான். நம்ம ரிஷிகள் எல்லாரும் இல்ல இந்த ஸ்வேதாஸ்வதர ரிஷி, இவங்க அந்த பகவத் பிராப்தி, அந்த ஞானம், பக்தியோட பராகாஷ்ட ஞானம் அதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 2வது வரி முக்கியம். இது நிறைய வாட்டி இங்க கோட் பண்ணப்பட்டது. நீங்க 2 பேரு கேளுங்கோ, வாம் சுண்வந்து சுண்வந்து, குழந்தைகளே நீங்களும் கேளுங்கோ அப்படின்னு அவரு கூவி கத்தி சொல்றார். இந்த ஞானி சுண்வந்து வாம், நீங்க 2 பேர். யாரு 2 பேரு? இந்த லோகம் மொத்தத்துல விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக, அமிர்த இம்மோர்டல் பீயிங்ஸ், the children of the immortality, the immortal children of the immortality இல்ல, அமிர்தஸ்ய புத்திராக, அமிர்த ஸ்வரூபர்களான ஜனங்களே. அது இது 2 ஜனங்கள். இந்த அர்த்தம் ரொம்ப நல்ல. ஒண்ணு இங்க பிறந்த இந்த மனுஷர்கள் எல்லாருமே, முக்கியமா மனுஷனுக்கு தானே மோட்சத்துக்கு முயற்சி பண்ண முடியும், தர்மம் செய்ய முடியும், பாப்பத்தை நீக்க முடியும், ப்ரமோட் ஆக முடியும். அதனால உண்மையா நீங்க எல்லாரும் அமிர்த ஸ்வரூபர்கள், நீங்க பாபிகள் இல்லை. ஆனா அவனை யாரோ கூப்பிடுவான், பாப்பி பாப்பியன்னு சொல்லி உனக்கு நல்ல ஞாபகப்படுத்துவான், உன்னை பயப்படுத்துவான், அப்படி கட்டி போட்டு அவனை கையில வச்சுக்குவான். நம்ம தர்மம் என்ன சொல்றதுன்னா, நீ இம்மோர்டல், அமிர்தம் ஸ்வரூபம், நீ அமிர்த ஸ்வரூபம் பண்ணி அந்த கிளைம் பண்றது உன்னுடைய ஜன்ம ஹக்கு, பர்த் ரைட்டுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்ல? உரிமை. உன்னோட வாழ்க்கையோட உரிமை, பிறப்பு உரிமை. நல்ல தமிழ், ஜன்மம். ஓகே, பர்த் ரைட். அவர் பாலகங்காதர திலக் அப்படி போனவங்க எல்லாரும் உன்னோட இண்டிபெண்டன்ஸ், தேச சுவாதந்திரம் உன்னோட பர்த் ரைட், அது கேட்கணும்னாரு அவர். அப்படி சொல்லி சொல்லி மக்களை உற்சாகப்படுத்திட்டாங்க. இந்த ருஷி இப்படி சொல்லி அது எப்படி கிளைம் பண்ணாம இருப்பேன் நீ? இட்ஸ் யுவர் டியூட்டி, இட் இஸ் யுவர் ரைட் அண்ட் இட் இஸ் யுவர், இட் ஷுட் பி, அவனோட விஷா இருக்கணும். அதை அமிர்தஸ்ய புத்திராக, தாமானி திவ்யானி தஸ்பிஹு அண்ணா. இங்க இருக்கிற மக்கள் ஜனங்கள் உங்களை மட்டும் நான் சொல்லல, அவங்க மேல லோக்கத்துல இருக்காங்க பாரு, அமிர்தஸ்ய புத்திராகன்னு அமரர்கள், தேவர்களுக்கு அது ஒரு பேர் இருக்கு. ஹலோ, நீங்கள் எல்லாரும் கேளுங்க. நல்ல மேல ஹையர் லோக்கம் கிடைச்சது, அங்க நல்ல சுகமா ஜாம்னு இல்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாந்து போகாதுங்க, அதுல தற்காலம். அதனால கீழே இறங்கி வாங்கோ. மோட்சம் அடையணும்னா பூலோகத்துக்கு மனுஷனா பிறந்தாதான். நமக்கு இது கூட தெரியாது. நம்ம தேவர்கள் என்ன பாராட்டு, என்ன தேவர்கள் பாகவதத்துல நிறைய இடத்துல வந்துச்சு. தேவன் எல்லாரும் ஆசிக்கிறாங்களாமா, பாரு இவங்களுக்கு பூலோகத்துல ஜன்ம கடிச்சு நல்ல குரு கடிச்சு சத்சங்கத்துக்கு போயிட்டு
எல்லாம் நிம்மதியா இருக்காங்க. நமக்கு என்னடி இங்க மாட்டிக்கிட்டோம் வந்து நினைச்சுட்டு வர்றது. உங்களுக்கு எப்படி தாத்தா தெரியும்? உங்களுக்கு சொன்னாங்களா போன் பண்ணி? எனக்கு தெரியாது. பாகவதம்னு சொல்லியிருக்கு. பாகவதம் பிரம்மா இல்ல குரு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வேற எந்த உபனிஷத்துல நீங்க எங்கேயுமே இது பார்க்க மாட்டீங்க. பாருங்க. அதனால இங்க இருக்கிற மனிதர்களே ஏதோ புண்ணியம் செஞ்சு வேற லோகத்துல போன அவங்க எல்லாரும் அவங்களுக்கு சேர்ந்து சம்போதம் பண்ணி வாம் சுணுவந்து நீங்க 2 பேரும் கேளுங்க. என்ன கேட்கணும்? முதல் வரியில அதுக்கு பதில் என்ன கேட்கணும்ன்றே, எதுக்கு எங்க எல்லாரும் கூப்பிடுறீங்க? அந்த பரமாத்மா சத்தியம் எது சனாதனமோ புராதனமோ சனாதனம் அந்த பிரம்மத்தினை நீங்க எல்லாரும் தியானிச்சு விரும்பி ஆசைப்பட்டு அடிவீங்க எல்லாரும் பிரம்மத்துல ஒன்னாயிடுவீங்க, அடிஞ்சிடுவீங்க அது அப்படின்னு அர்த்தம். அதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இது நான் புதுசா சொல்லல, இது முன்னாடி நிறைய பேரு நடந்து போய் அடைஞ்ச மார்க்கம் இது. இது வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, அடைஞ்சிட்டாங்க. ஏன் அவங்க அதை ஆசைப்பட்டுட்டோம், நாங்க இதே ஆசைப்படுறோம்னா அப்படியே நீ பேசிட்டா நான் என்ன சொல்லுவேன்? உனக்கு தெரியணும், இது இன்வேல்யூபிள், அதுக்கு மூல்யம் கிடையாது. அது எவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. நல்லதுல எல்லாம் நல்லது. இதம் குஹ்யதமம் சாஸ்திரம், பரமம் குஹ்யதமம். அதான சொன்னோம், ராயல் சீக்ரெட் அண்ட் ராயல் கிரேட் ராஜவித்யா, கிரேட் நாலேஜ் அண்ட் ரேர் நாலேஜ். அதுபோல் அவங்க போய் அடைஞ்ச அந்த வித்யா, அந்த பிரம்மத்தினை நீங்களுக்குள்ள உங்களுக்குள்ளேயும் அது பிரகாசிக்கட்டும். ஏத்துன்னா ஆகட்டும், அப்படி நீங்க அடைவீங்க, உங்களுக்கும் அந்த ஞானம் ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு, விஷயம் சொன்னாரு. இதுதாப்பா இது முன்னாடி எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டாரு. வேற ஒன்றும் கட்டாயப்படுத்தல, நீ செலக்ட் பண்ணிக்கோ. இப்படி ஒரு அழகான இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அடுத்தது 6வது மந்திரம். அக்னிர்யத்ராபிமத்யதே வாயுர்யத்ராதிருத்யதே சோமோ யத்ராதிரிச்யதே தத்ரை சஞ்சாயதே மனஹ. ஒரு முழுசான ஒரு ஸ்லோகம் இது. சாதன அப்புறம் பலம், என்ன செய்யணும் என்ன பலம் அடைவது, அந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ள கம்ப்ளீட்டா எடுத்து சொல்றாரு வச்சு. என்னன்னா ஒண்ணு இப்படி சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அங்க வார்த்தைகள் ஆர்டர் எப்படி இருக்கட்டும். சோமஹ எத்திர அதிரிச்சதே అని ஒரு வார்த்தை, ஒரு வரி இருக்கு. சோமஹன்னா சந்திரனுக்கு பேரு சோமா. யாகம் பண்ணும்போது சோம யாகம்னு ஒரு யாகம் இருக்கு. சோ இந்த இடத்துல என்ன சொல்ல இந்த சோமஹ எத்திர அதிரிச்சதேன்னா நல்ல விதமா, அப்படின்னா கர்ம காண்டத்தனே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாராம்சம், கர்ம காண்டத்தனே நல்ல விதமா கர்ம காண்டன்னு கர்ம யோகத்தனை
நல்ல விதமா ஸ்ரௌத அண்ட் ஸ்மார்த்த கர்மங்கள்னு சொல்றோம். ஸ்ரௌத்தன்னா வைதிக கர்மங்கள், ஸ்மார்த்தன்னா ஸ்மிருதி சொன்ன கர்மங்கள். அந்த மாதிரி வரும். அந்த அந்த கிளாரிட்டி இன்னொரு இடத்துல நான் சொல்லுவேன் இதே ஸ்லோகத்தில். ஸோ எங்க இந்த கர்மயோகம் அப்படின்னா யக்ன யாகாதன்னா எல்லாமே நமக்கு பஞ்சமகா யக்னங்கள் கிரகஸ்தனை பொறுத்த வரைக்கும் சரியான அதிரிஷ்யத்தைன்னா சரியான விதமா அப்படின்னா கர்மயோகத்தினை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷன் முதல் அதை நல்ல விதமா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், முதல் படி சாதனையில பகவத்கீதையில அதானே சொல்லிட்டு வந்தோம். கர்மயோக சித்த சுத்தியர்த்தம், சித்தம் சுத்தி ஆகும். அப்போ கர்மயோகம் என்ன, எந்த ஊருக்கு என்ன நான் பூஜை பண்ணணுமா அப்படி இல்லை. கர்மயோகம்னா அது பகவத்கீதை கேட்கணும், 3வது அத்தியாயம் நல்லா கேட்கணும், 4 கேட்கணும், அப்பதான் புரியும். பட் இங்க அதெல்லாம் சொல்லாம இவரு எத்திர சோம அதிரிச்சதான்னு கொண்டு வந்தாரு. அதனால சில புஸ்தகங்கள்ல காமெண்ட்ரி எல்லாமே யக்ன யாகவனே சொல்லி முடிச்சுவாங்க. வேர் த ரிச்சுவல்ஸ் ஆர் டன். வாட் ரிச்சுவல்? ரிச்சுவல்ஸ் பெருசு பெருசு யாருக்கு தெரியும்? யாரு பண்றாங்க? அங்க பண்றது அரைக்குறையா இருக்கு. எல்லாமே ஏதோ கர்மயோக, கர்மயோகோட பிரின்சிபல் மறக்கவே கூடாது. எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்றது, கடிச்சதெல்லாம் பலத்தினே பிரசாதமா வாங்கிக்கிறது. இஸ் கால்ட் சர்வம் ஈஸ்வரார்ப்பண புத்தியா குரு, சர்வம் பலம் ஈஸ்வர பிரசாத புத்தியா ஸ்வீகுரு. அதனால அது தெரிவிக்கிறதுக்கு கர்மயோகத்துக்கு இவர் இந்த பாயிண்ட் இப்படி சொல்றாரு. 2வது என்ன, அடுத்தது எத்திர வாயு அதிருத்தியதே. இந்த வார்த்தைக்கு விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு புரியணும். எங்க பொதுவா பிராணாயாமத்தினை நல்லா செஞ்சு சுவாசத்தினை நல்லா கட்டுப்படுத்துவாங்களோ அப்படின்னு அர்த்தம் சொல்லணும் சரியான ரீதியில். அப்படின்னு அர்த்தம் என்ன, அஷ்டாங்க யோகத்தினை யாரு ஒழுங்கா அனுசரிக்கிறானோ, அதுக்குதான் 2 நாளுக்கு முன்னாடி போன வாரம் அஷ்டாங்க யோகத்துடைய விவரணம் கொடுக்கப்பட்டது. அஷ்டாங்க யோகம், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யார தாரண தியான சமாதி அதெல்லாம் சொல்லி, அப்போ அந்த அஷ்டாங்க யோக சாதனை இங்க தெரிவிக்கிறார் 2வது படி. அப்புறம் அந்த அஷ்டாங்க யோக கர்மயோகன்னு சொல்லும் போதே அதுல பக்தி யோகம் கூட கலந்து சேர்ந்து இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அது தனியா சொல்லல என்ன கூட இல்ல. இது இந்த அஷ்டாங்க யோகம்னு சொன்னதுனாலயே இங்க நமக்கு இன்டைரக்டா லாஸ்ட் 10வது யமநியமத்துல கடைசியானது ஈஸ்வர பிரணிதானம் అని பதஞ்சலே சொல்லிட்டாரு. ஈஸ்வர பிரணிதானம் இப்போ பகவத்கீதைன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டானே, அதுல கூட பகவான் நமஸ்குரு அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானம் அப்படி பக்தி தானேங்க. ஸோ இது ராஜயோகம் பேரு சொன்னாலும் பிராணம் என்றாரு. எத்திர வாயு மேலோட்டமா பார்த்தா நல்ல பிராணாயாமம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணுமா, நாளைக்கு பேப்பர் பார்க்குறேன் எங்க பிராணாயாம கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கு, இங்க சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் மறந்தாச்சு. நான் நிக்கல, சில பேருக்கு ஞாபகம் இருந்து என்ன சொல்லி கொடுக்கல இங்க உங்களுக்கு, ஓன்லி நிக்க வச்சு 2 எடுக்கல, அவ்வளவுதான். அது எடுத்த அப்புறம் என்ன கோபம் வரும். அதனால பாட்டை சொல்லி கொடுத்தோம், ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தோம், கதை சொல்லி கொடுத்தோம், பிராணாயாமம் சொல்லி கொடுத்தோம், கைடட் மெடிடேஷன் இத்தனை நாள்ல நான் கிளாஸ் முன்னாடி பேசியிருக்கேன். சரி, 3வது எத்திர அக்னிஹி அபிமத்யதே, எங்க அக்னி நல்ல கடைஞ்சி நல்ல உருவாக்கப்பட்டதோ. இது என்ன சார், எல்லாமே இன்னும் வேறு வேர்ட்ஸ் பார்த்தா அக்னிஹோத்திர கர்மம் இதெல்லாம் சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அப்படின்னா
இது ஞான யோகத்தினை குறிக்கிறது. அக்னி ஞானத்துக்கு கொஞ்சம் முன்னாடிதான் இந்த ஸ்லோக்கல்ல பார்த்தோம் இல்ல, அவர் மேல அரணி கீழே அரணி, நடுவில் குரு சாஸ்திரம் சிரவணம் பண்ணணும், அந்த மாதிரி. அப்புறம் ஓம்காரத்தை சொல்லணும், ஞான யோக. எங்க சிரவணம் மனநம், மனநம் உங்களை பார்த்து உங்க வீட்டுல நீங்க பண்ணு, எங்க சிரவணம் நல்லா நடக்கிறதோ, அது நல்ல விதமா ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ, அங்க ஞான ஆக்னி உருவாகும். பாருங்க, 3 ஸ்டெப்ல பிராக்டிஸ் மொத்தம் சொல்லியாச்சு. கர்மயோக ஒழுங்கா பண்ணவனுக்கு, உபாசன யோக ஒழுங்கா செஞ்சவனுக்கு, அப்புறம் ஞான யோக பிராப்தி வரும். ஞான யோக செய்யறதுனால ஞான பிராப்தி ஏற்பட்டு, ஞான பிராப்தினால மோட்ச பிராப்தி ஏற்படுறது. பலம் அவர் என்ன சொல்றாருன்னா, தத்ர, இங்க எல்லாம் எத்திர எத்திரன்னாரு, எங்க அங்க, இந்த 3 எங்க ஒழுங்கா நடந்ததோ, சரியா? இப்போ ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன், கர்மயோக உபாசன யோக நான் என்ன பண்ணாலும் எவ்வளவு செஞ்சா என்ன பண்ணணும், இன்னும் அது சந்தேகம் வச்சுக்காதுங்கோ. டைம் ஆயிட்டு இருக்கு, ஆமா டைம் ஆயிட்டு, இந்த டைம் இல்லை, வாழ்க்கை டைம் ஆயிட்டு இருக்கு. அதனால சிரவணம் பண்றீங்க, இது ஒழுங்கா இதுல ஈடுபட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு எஸ்டிமேட் பண்ணிக்கணும். இனிமே காலம் தாமதம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்க இங்க ஓடிக்கிட்டு அது பண்றேன் இது பண்றேன்னு சிரமப்படவே. வயசும் ஆயிடுத்து, உடம்புக்கு முடியல, எதுக்கும் இதெல்லாம் கடைசியில ஞானம் தானே சொல்றாரு, வந்துட்டும் இல்லை. அந்த சந்தேகம் வச்சுக்க கூடாதுன்னு, அதுக்குதான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்ன அடிக்கடிக்கு நீங்க கர்மயோகா உபாசன யோகா செஞ்சு அடுத்தபடி என்ன, எங்க சார் ஒன்றும் இல்லை. நல்ல விதமா நீங்க ஃபைனல் ஸ்டேஜ் சொன்னா எனக்கு டேக் ஆஃப் ரெடியா வந்துருக்கீங்க, அவ்வளவுதான். இனிமே டேக் ஆஃப் பண்றது உங்களுடைய இது. அதுக்கு வேண்டிய ஃபியூயலு எல்லாம் ஸ்பீடு இங்க கொடுக்குறான், குரு தருவார், சாஸ்திரம் சொல்லி என்ன ஆகும்னா, தத்திர சஞ்சாயத்தே மனஹன்றாரு. அந்த மனஹா வார்த்தை இடத்துல ஞானம் எடுத்துக்கணும், அங்க ஞானம் உற்பத்தி ஆகும். என்ன மனசு இதுக்கு உற்பத்தி ஆகணும், சஞ்சாயத்தை மனசு ஆல்ரெடி இருக்குல்ல, அங்க ஞானம் உற்பத்தி ஆகும். அதனாலதான் பகவான் கீதையில சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அண்ணார். இது எல்லாம் கர்மயோக உபாசன யோக ராஜயோக எல்லாம் பண்ணிட்டு வந்து சத்வகுண சம்பன்னா இருந்து மனோ இந்திரிய நிகிரங்களோட இருந்து இனிமே ருச்சி சிரவணத்துல வந்துடும், ஞான மார்க்கத்துல வந்துடும். இனிமே உனக்கு ஞானம் கண்டிப்பா கேரண்டியா ஏற்படும், சரியா? இட் இஸ் நாட் எ லோக்கல் கேரண்டி, இட் இஸ் எ குரு சாஸ்திரத்துடைய கேரண்டி. இப்படி சொல்லி இந்த போதுமன் இருக்கிற அடுத்த இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகத்தோட இந்த பிரார்த்தனா இந்த இதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சில சாதனைகள் சொல்லுவார், இன்னும் திரும்பி தியானம் பிராணாயமம் இதெல்லாமே இல்லை. இந்த ரீதியில இப்படி புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு சாராம்சம் எல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னா அது போதும், உங்களுக்கு இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.